இன்னைக்கு இருக்க உலகத்துல நமக்கு இருக்க ரொட்டீன் லைஃப்பை ஓட்டுறதுக்கும், அதுல இருக்க ரெஸ்பான்சிபிலிட்டிய பார்க்குறதுக்குமே நமக்கு சில நேரத்துல போதும் போதும்னு ஆயிடுது. இதனால சில நேரத்துல நம்ம மனசுல இந்த பொறுப்புகளின் சுமை கூட கூட, "என்னடா வாழ்க்கை இது? ஏன்டா நம்ம மட்டும் இப்படி இருக்கோம்? நமக்கு மட்டும் ஏன்டா இப்படி நடக்குதுன்னு" புலம்பிட்டு இருப்போம். ஆனா, நம்ம சில விஷயங்கள நம்மளோட வாழ்க்கையில ரொட்டீனா ஃபாலோ பண்ணிட்டாலே, இந்த சுமைகளோட அழுத்தம் நம்மள பாதிக்காம இருக்கும்னு சொல்றத விட, அத எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா, ஓரளவு நம்ம வாழ்க்கைய ஓட்டிடலாம். இல்லைன்னா ரொம்ப சிரமம் தான். இங்க நம்ம வாழ்க்கைய நம்ம தான் பார்த்துக்கணும். அத செய்டா, இத செய்டான்னு சொல்ல 100 பேர் இருப்பாங்க. சரி செய்யலாம், உங்க உதவி வேணும்னு கேட்டா யாரும் நம்மள திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. நம்ம வாழ்க்கையில சில பல விஷயங்கள சின்ன மாற்றங்கள நம்ம செஞ்சுட்டாலே, அதுவே நம்ம வாழ்க்கையோட அடுத்த கட்ட நகர்வுக்கு உதவியா இருக்கும். ஆனா, அத ஏதோ 1, 2 நாள் மட்டும் ஃபாலோ பண்ணணும்னு இல்லாம, தொடர்ந்து நம்மளோட பழக்கவழக்கத்திற்கு வர அளவுக்கு கொண்டு வர வேணும். அப்பதான் அதோட முழு பலனையும் நம்ம அடைய முடியும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற 10 சின்ன வழியும் நம்ம வாழ்க்கைய ஏதோ ஒரு விதத்துல மாத்த உதவும். ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? நம்பர் 1, லெட்டிங் கோ ஆஃப் அன்னெசசரி திங்ஸ். நம்ம வாழ்க்கைய சிறப்பாக்க உதவும் ஒரு முக்கியமான விஷயம், இனி நமக்கு தேவையில்லாத விஷயத்த விட்டுறது அப்படிங்கிறது தான். அது நம்மகிட்ட இருக்க சில பழக்கவழக்கமா இருக்கலாம், சில மனநிலையா இருக்கலாம், ஏன் நம்ம கூட பயணிக்கிற உறவா கூட இருக்கலாம். அதனால நமக்கு நிம்மதியும் இருக்காது, மகிழ்ச்சியும் இருக்காது. முன்னாடி ஏதோ ஒரு நேரத்துல, ஏதோ ஒரு விதத்துல ஆறுதல் கொடுக்குதுன்னு இந்த விஷயங்கள் எல்லாம் நம்மள ஆட்கொள்ள அனுமதி கொடுத்திருப்போம். அதனால அதுல இருந்து வெளிய வர முடியாம தவிச்சுட்டு இருப்போம். போதும், இதுவரை நீங்க இருந்ததே போதும். உங்கள அழிக்கிற எந்த பழக்கவழக்கமும் நமக்கு வேண்டாம். உங்க மனச தவிக்க வைக்கிற எந்த மனநிலையும் நமக்கு வேண்டாம். உங்க நிம்மதிய குலைக்கிற எந்த உறவும் நமக்கு வேண்டாம். விட்டுடுங்க. கொஞ்சம் அதுல இருந்து வெளிய வாங்க. ஆரம்பத்துல கஷ்டம் தான், இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் நீங்க இன்னைக்கு எடுக்கிற ஒரு முடிவு உங்க வாழ்க்கைய மாத்த காத்திருக்கு. நம்பர் 2, எஸ்டாப்ளிஷ் பவுண்டரி. அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் மத்தவங்க கூட நம்ம வச்சிருக்க பழக்கவழக்கமும், அவங்க நம்மகிட்ட எடுத்துக்கிற உரிமைகளும், எல்லைகளும். எதுவுமே அளவோட இருக்கணும். அளவு மீறிட்டா அங்கே தேவையற்ற மனக்கசப்புகள் அரங்கேறக்கூடும். நம்ம கூட கொஞ்சம் நெருக்கமா இருக்கவங்க கிட்ட சில விஷயங்கள் பிடிக்கலனாலும் அத நம்ம சொல்ல மாட்டோம். சொல்லிட்டா அவங்க மனசு கஷ்டப்படுமே அப்படின்னு நம்ம அத பொருட்படுத்தாம போயிட்டு இருப்போம். ஆனா அத அவங்க அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு நம்மளோட சுய உணர்வுகளையும் மதிக்காம நடந்துக்குவாங்க. அப்படி இருந்தாலும் கூட ஏதோ ஒரு விதத்துல அவங்க கூட நம்ம கனெக்ட்ல இருக்கனால நம்மளால அவங்கள விட்டு போகவும் முடியாம இருப்போம். இந்த மாதிரி சூழ்நிலைகள் எல்லாம் நம்ம வாழ்க்கையை கூட கடினமானதாக மாத்திரும். அதனால நீங்க மத்தவங்க கிட்ட உங்களுக்கு பிடிக்காத விஷயத்திற்கோ, தேவையில்லாத விஷயத்திற்கோ நோ சொல்ல கத்துக்கங்க. அது மட்டும் இல்லாம இதுதான் மத்தவங்க கிட்ட உங்களுக்கான லிமிட் அப்படிங்கிறதையும் செட் பண்ணிட்டு, புரிஞ்சுகிட்டு அளவோட அவங்க கூட நீங்க பயணம் பண்ணுங்க. இதனால நீங்களும் உங்களோட உணர்வுகளையும் மதிச்சு நடக்கலாம், மத்தவங்களையும் உங்க உணர்வுகள மதிச்சு நடக்கும்படி செய்யலாம். நம்பர் 3, கல்டிவேட் கிராட்டிட்யூட். நன்றி உணர்வுங்கிறது இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல பல பேர்கிட்ட இல்லாத விஷயமும் இதுதான். சில பேர்கிட்ட மட்டும் இருக்க விஷயமும் இதுதான். ஒருத்தவங்க மேல ஏற்படுற அன்பு எப்படி அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்யலாம்னு தோணுதோ, அதே மாதிரி தான் ஒருத்தவங்க நமக்கு செஞ்ச உதவி, அது சின்னதோ இல்ல பெருசோ, அந்த உதவியோட தாக்கம் நம்மள சில நேரத்துல என்ன வேணாலும் அவங்களுக்காக செய்யலாம் அப்படிங்கிற எண்ணத்தையும் வர வைக்கும். என்னைக்குமே நமக்கு உதவி செஞ்சவங்கள மறந்துடக்கூடாது. நம்மளும் மத்தவங்களுக்கு உதவி செய்ய தயாராகவும் இருக்கணும். நன்றி உணர்வை நம்ம முதல்ல நமக்குள்ள விதைச்சு வளர்க்க ஆரம்பிச்சாதான் அது நம்மளோட குணத்தோட சேர்ந்து வளரும்போது இன்னும் அழகா நம்ம மதிப்பை மற்றவங்க இடத்துல கூடுதலா காட்டும். நம்பர் 4, சீக்கிங் ஹெல்ப் வென் நீடட். நம்மள பல பேர் நமக்கு ஏற்படுற பல பிரச்சனைகளுக்கு நம்மளே தீர்வு காணணும்னு நினைப்பாங்க. சுதந்திரமாக நமக்கு ஏற்படுற பிரச்சனைகளை நம்மளே எதிர்த்து போராடுறது நம்மளோட தன்னம்பிக்கை, தைரியம்னு நம்புறாங்க. என்னால முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கையை கொண்டாடுறாங்க. கண்டிப்பா இந்த விதமான பண்புகள் நம்ம கிட்ட இருக்குது, பாராட்டத்தக்கது தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் கூட நம்ம ஒருத்தவங்க கிட்ட, ஏன் நேசிக்கிறவங்க கிட்ட கூட உதவின்னு கேட்கறத சில பேர் இன்னும் தர்ம சங்கடமா தான் பாக்குறாங்க. அதனால அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வந்தாலும் அதுல அடுத்தவங்க உதவி தேவைப்பட்டாலும் கூட நம்மளோட ப்ராப்ளத்தை நம்மளே பார்த்துக்கலாம் சொல்லி இதை கேட்டு ஏன் அவங்கள காயப்படுத்தணும், சங்கடப்படுத்தணும்னு நினைச்சு கேட்காம விட்டுறாங்க. ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களை நேசிக்கிறவங்க உங்களுக்கு ஏற்படுற ப்ராப்ளம், கஷ்டம் எல்லாம் தனக்கும் ஏற்படுற மாதிரி தான் நினைப்பாங்க. அதனால அதை சார்ட் அவுட் பண்ணணும்னு தான் விரும்புவாங்களே தவிர உங்களையும் உங்க ப்ராப்ளத்தையும் ஒருபோதும் அவங்க பாரமா நினைக்க மாட்டாங்க. அதனால உங்களுக்கு உதவி தேவைப்படும் போது கண்டிப்பா நீங்க அவங்க கிட்ட கேட்கலாம். நீங்க அதுக்காக தர்ம சங்கடம் பட வேணாம். நம்பர் 5, ப்ரையாரிட்டி யுவர் மென்டல் ஹெல்த்.
நம்மளோட தேவைகளும் பொறுப்புகளும் அதிகமாக அதை ஃபுல் பண்ண பணம் பின்னாடி ஓட வேண்டியது இருக்கு. இதனால நமக்கு உண்மையிலே என்ன தேவை, எது நமக்கு மகிழ்ச்சி கொடுக்கிறதா இருக்கு அப்படிங்கிறத நம்ம மறந்துடுறோம். உடம்பு ஆரோக்கியத்தை பார்க்கறது எப்படி முக்கியமா இருக்குதோ அதே மாதிரி தான் நம்மளோட மனசையும் ஆரோக்கியமா பார்த்துக்கணும். நமக்கு இருக்க கமிட்மெண்ட் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டா நம்ம மகிழ்ச்சியா இருந்துடுவோம் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா அது உண்மையிலே இங்க இருக்க பலருக்கு அவங்களோட கமிட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணாலும் அவங்க மகிழ்ச்சியா இருக்கிறது இல்ல. எப்படி நம்ம பணம் சம்பாதிக்க நேரத்தை செலவிடுறோமோ அதை விட ஒரு படிக்கு மேல நம்ம மனசை ஆரோக்கியமா வச்சுக்க அதுக்கு என்ன தேவை, எதை விரும்புது அப்படிங்கிறத பார்க்குறதும் அவசியமானதாக தான் இருக்குது. ஒரு மன திருப்தி கொண்ட நல்ல வாழ்க்கையை வாழ நம்ம மனசுக்கு கொஞ்சம் ப்ரையாரிட்டி கொடுக்கறது முக்கியமானதாக தான் இருக்குது. நம்பர் 6, ஸ்டாப் நெகட்டிவ் செல்ஃப் டாக். பொதுவாக நம்ம மற்றவங்க ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை செஞ்சாலோ இல்லை அவங்களுக்குன்னு ஒரு இலக்கையோ ஒரு லட்சியத்தையோ வச்சுருந்தாலோ அவங்களால பண்ணிட முடியும்னு நம்ம அவங்கள முயற்சி பண்ணுங்க, உங்களால் முடியும் அப்படின்னு பாசிட்டிவ் தாட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டு இருப்போம். இதுவே நமக்குன்னு வந்துட்டா சில பேர் தன்னைத்தானே தனக்கு குறைச்சி எடை போட்டுட்டு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்குவாங்க. இது எல்லாம் நம்மளால முடியுமா, அவனுக்கு வருதுன்னா நமக்கும் வருமா, இது நமக்கு தேவையா, அப்படி இப்படின்னு தனக்குத்தானே அந்த புதிய விஷயத்தை முயற்சி பண்ணாமலேயே நிறைய நெகட்டிவ் தாட்ஸை தனக்குள்ளேயே ஸ்ப்ரெட் பண்ணிக்குவாங்க. அடுத்தவங்க கிட்ட காட்டுற அன்பு, கருணை, இரக்கம் கூட சில நேரத்தில் அவங்க கிட்ட காட்டிக்கிறதும் இல்லை, இடம் கொடுக்கறதும் இல்லை. நெகட்டிவிட்டி நம்மளை சுற்றி இருக்கத்தான் செய்யும், இல்லைன்னு சொல்லிட முடியாது. இருந்தாலும் தனக்குத்தானே தனக்குள்ளேயே இருக்கிறது இங்கே அவசியமற்றது. நம்பர் 7, பேசிக் நாலேஜ். எந்த விஷயமா இருந்தாலும் அதனோட அடிப்படை என்னன்னு தெரியாமல் அந்த விஷயத்த நம்ம கையாள முடியாது. அந்த மாதிரி தான் நம்ம செய்கிற வேலை, நமக்கு இருக்க இலக்கு, இப்படி எது வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம எடுத்த உடனே எல்லாம் செஞ்சுடுவோம், நமக்கு எல்லாம் சரியாக வந்துடும்னு சொல்ல முடியாது. நம்ம என்ன வேலை செய்ய போகிறோம், அதோட அடிப்படை என்ன, எப்படி அந்த வேலையை செஞ்சால் நம்ம முழுசாக அந்த வேலையை செஞ்சு முடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேசிக் நாலேஜ் நமக்கு இருக்கணும். அப்போ தான் நம்ம செய்கிற வேலையை முழுமையாக பூர்த்தி செய்ய முடியும். அடிப்படை என்னன்னு தெரியாமல் இங்கே ஒரு விஷயத்தையும் முழுமையாக பண்ண முடியாது. நம்பர் 8, டீப் பிரீத்திங் மெடிடேஷன். நம்ம அதிகமாக கோவமாக இருக்கும்போதோ இல்லை நம்ம மனசு அதிகமாக பதட்டமாக இருக்கும்போதோ ஒரு 2 நிமிஷம் அமைதியாக இருந்து உட்காந்து நம்ம மூச்சை ஆழமாக சுவாசித்து உள்ளே இழுத்து வெளியே விட்டோம்னா அப்போ நம்ம கோவத்தோட தன்மையும் குறைஞ்சிரும், நம்ம மனசோட படபடப்பும் குறைஞ்சிரும். ஏதாவது எதிர்மறை எண்ணங்கள் தோன்றினா கூட அது நம்மளை ஆட்கொள்ளாமல் இருக்க வழிவகுக்கும். நம்மளை சுற்றி இருக்க குழப்பங்களுக்கு மத்தியில் நம்ம மனசுக்கு ஒரு கண அமைதியையும் தெளிவையும் இந்த மெடிடேஷன் நமக்கு கொடுக்கும். இது ஒரு சின்ன விஷயமா தெரியலாம், ட்ரை பண்ணி பார்த்தா கண்டிப்பாக நமக்குள்ள ஒரு மாற்றம் உருவாகிறத பார்க்கலாம். நம்பர் 9, கம்ப்ளைண்ட் லெஸ். எதுக்கெடுத்தாலும் ஒரு நபரின் மீதோ ஒரு விஷயத்தின் மீதோ அடிக்கடி குறை சொல்லிட்டே இருக்கிறத விட்டுறது நல்லது. அது நமக்கு பிரச்சனைகளை மேலும் அதிகப்படியாக்குமே தவிர அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க வழி தராது. சில நேரத்தில் சில விஷயம் நம்மளே குற்றவாளி ஆக்கிட்டு போயிடும். இதனால வெறுப்பும் கோபமும் தான் இந்த உலகத்தின் மீது ஏற்படும். குறை சொல்லிட்டே இருக்கனால இங்கே எந்த விஷயமும் மாற போகிறதில்ல. அதுக்கான தீர்வுகளை நாடுறதே நல்ல விடையாக அனைத்திற்கும் இருக்கும். இதனால நமக்கு ஏற்படுற மன அழுத்தமும் கம்மியாகும், நம்ம மனசை சமநிலை வச்சுக்கவும் உதவும். நம்பர் 10, ஃபியூச்சர் பிளான்ஸ். நம்ம கடந்த காலத்தில் நடந்த சோகத்தையோ வலியையோ வேதனையோ பிரச்சனையோ நினச்சி கவலைப்பட்டு நம்ம ப்ரெசன்ட் லைஃப்பையும் வாழாமல் ஃபியூச்சர் லைஃப்பு என்னன்னு பார்க்காம நேரத்தை தான் அதிகமாக நம்ம செலவழிச்சிருக்கோம். இதனால மன அழுத்தம் தான் அதிகமாகுமே தவிர நம்ம வாழ்க்கையில் எந்த மாற்றமும் ஏற்பட போகிறதில்ல. அதனால கடந்த காலத்தில் உங்களுக்கு நடந்த சங்கடங்களை நினச்சி வருத்தப்பட்டுட்டே இருப்பதை விட எதிர்காலத்துக்கு நமக்கு தேவையான இலக்குகளை நோக்கி பயணம் செய்வதே நம்ம வாழ்க்கையோட அடுத்த கட்ட நகர்வுக்கு ஒரு வழியாக இருக்கும். இங்கே ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இந்த 10 வழிகளை ஃபாலோ பண்ணிட்டா உங்கள் வாழ்க்கை டோட்டலாக சிறப்பாக மாறிடணும் சொல்ல முடியாது. இது சில நேரத்தில் ஒவ்வொருத்தவங்களோட பர்சனல் லைஃப்பை பொறுத்து மாறுபடும். ஆனால் இந்த 10 சிறப்பான வழியில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன மாற்றத்தை ஏற்படுத்தும், உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக்க உதவும். நம்ம வாழ்க்கை பயணத்தை தொடரும்போது நமக்கு பொறுமையும் புரிதலும் வேணும். எல்லாமே இங்கு சரியாக இருக்கும்னு எதிர்பார்க்கக்கூடாது, சரியானதாகவும் நடக்காது. இருந்தாலும் கூட ஏற்படுற ஏற்றத்தாழ்வுகளை ஏற்றுக்க முயற்சி பண்ணணும். நல்ல பழக்க வழக்கமும் நல்ல எண்ணமும் தான் சிறந்த வாழ்க்கையை வழிநடத்த வழிவகுக்கும். வீடியோவை ஃபுல்லாக பார்த்ததற்கு உங்களுக்கு நன்றி. இந்த டாப்பிக்கை பற்றி நீங்கள் எதுவும் சொல்ல விருப்பப்பட்டால் நினச்சா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.